அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நீங்கள் கதறி கதறி அழுதாலும் 1/8/2025 முதல் உங்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? இந்த செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் 1/8/2025 இன்று கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் என்பது பொது விதி. அந்த வகையில் செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்க, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் புதனும் சூரியனும், சிம்மத்தில் கேதுவும், கன்னி ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்களை செவ்வாயை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகை செவ்வாயினுடைய அனுகிரகம் இருந்தால் ஒருவருக்கு என்னவெல்லாம் கிடைக்கும், குறிப்பாக மேசராசினியர்களுக்கு என்று பார்க்கும்போது, ஒரு ஜாதகத்திற்கு சொந்த வீடு, இனிய மன வாழ்க்கை, செல்வம் அளிக்கும் பூமிகாரகன் செவ்வாய் கிரகத்தினுடைய சூட்சம ரகசியங்கள் பற்றி பார்க்கும்போது, செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம். இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம். செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார். பூமிகாரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள், மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள், நெருப்பு சம்பந்தமான வேலைகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவள, துவரம், பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு இவரே அதிபதியாகிறார். நவகிரகங்கள மனது இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால், உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய். ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும். மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை, போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான். குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலியாட்டியாக நம்மளை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார் செவ்வாய். பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய திசை ஒருவருக்கு நடக்குமானால் ஒருவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும். உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், மாட்டு பண்ணை, பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார். கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடமோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட நிலைகளிலும், விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளிலும் பொருளீட்ட வைப்பார். பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலும் ஜாதகர் கொடி கட்டி பரப்பார். அபாரமான லாபம் தருவதும், வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கும் கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான். செவ்வாயினுடைய இன்னொரு வீடான காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் இடமாக வருவதால் இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்ட செய்வார். ஒருவர் செய்யும் வேலை, தொழில் போன்றவற்றை குறிக்கும் 10ஆம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும். அது மட்டுமில்லாமல் மேச லக்னத்திற்கு செவ்வாய் 10ஆம் வீட்டில் தனித்து உச்சம் பெற்று லக்னத்தை பார்ப்பதை விட அவர் 4ஆம் வீட்டில் நீச்சம் பெற்று சுபத்துவ சூட்சம வலுப்பெறுவது சிறந்த யோகங்களை தரும். 10ஆம் வீட்டில் உச்சம் பெறும் செவ்வாய் திக்பலம் பெறுவார் என்பதால் இந்த நிலையில் மத்தியமமான பலன்களே அமையும் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் மேசராசினியர்களுக்கு யார் மீது அதிகமாக இருக்கும் என்று பார்க்கும்போது, செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்ததாக செவ்வாய்க்கிழமையே உள்ளது. அந்த கிழமையில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்திருக்கும். மனித பிறப்பானது நவகிரகங்களின் அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களின் ஜாதகமும் அமைகிறது. அதே போல வாழ்க்கையில் பயணங்களும் இருக்கும். சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அந்த கிரகத்தை போலவே ஜாதகக்காரர்களின் மனநிலையும் இருக்கும். அந்த
அனைத்து கிழமைகளிலும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது. திங்கள் என்றால் சந்திரன், ஞாயிறு என்றால் சூரியன். இதுபோல் ஒவ்வொரு கிழமையிலும் பிறந்தவர்களும் அந்தந்த கிரகத்தால் ஆளுமை செய்யப்படுகின்றன. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் குறித்து விளக்கமாக பார்க்கும் போது நவகிரகங்களை பொறுத்தவரை சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகிறார். செவ்வாய்க்கிழமையில் ஆதிக்கம் செய்யும் செவ்வாய் பகவான் உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியவர். செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். பொதுவாகவே அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள். மனதளவில் நல்ல எண்ணங்களை கொண்ட இவர்கள் எதையும் போராடி பெறக்கூடியவர்கள். மற்றவர்கள் மீது அக்கறை காட்டும் குணம் அதிகம் உண்டு. போலியான விஷயங்களை வெறுப்பார்கள். இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் அதிகமாக இருக்கும். நோய்களின் தாக்கம் குறைவாகவே இருக்கும். சிக்கல்கள் காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்க வாய்ப்புகள் உள்ளது. தொற்று நோய்களின் பாதிப்பு வர அதிக வாய்ப்புகள் உள்ளது. இவர்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் திறமையான செயல்பாடுகள் இருக்கும். படுத்துவிட்ட தொழிலாக இருந்தாலும் அதனை தூக்கி நிறுத்தும் பலம் இவர்களுக்கு உண்டு. மன தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள். பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்போதும் இவர்களுக்கு வெற்றிதான் கிடைக்கும் என்ற வகையில் செவ்வாயினுடைய இந்த கன்னிராசி சஞ்சாரத்தின் காரணமாக அந்த வகையில் மேசராசனையர்களுக்கு கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் என்பது போல உங்களுடைய பொறுத்தவரை செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் மட்டுமின்றி அஷ்டமாதிபதியும் விளங்குபவர். அவர் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது விபரீத ராஜயோக அடிப்படையில் எதிர்பாராத சில மாற்றங்களும் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குது. மேசராசினியர்கள் இத்தருணங்கள்ல கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக அமையுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் தொல்லை தந்தவர்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடுங்க. விலகி சென்ற உடன்பிறப்புகள் மீண்டும் வந்து இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி ஏற்படுத்திய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியின் காரணமாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்க இருக்குது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்பட்டு வந்த குறுக்கீடுகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் நிச்சயம் உண்டுங்க. காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் நிச்சயம் அக்கறை அதிகரிக்க இருக்கு. பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேற இருக்குதுங்க. சுப விரயங்கள் அதிகரிக்கும். இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.